தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று புனித பவுலடியார் உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்லுகின்றார். ஒரு தீமையை வெல்ல வேண்டும் என்றால் அது நன்மையால் மட்டுமே நாம் செய்ய வேண்டும், செய்ய முடியும். தீமையை தீமையால் வெல்ல நினைக்கின்ற பொழுது நாம் பெரிய தீமை செய்ய ஆரம்பித்து விடுவோம் என்பது நிதர்சனமான உண்மை. இன்றைய முதல் வாசகத்தின் வழியாக அது வெளிப்படுகின்றது. சவுல் அரசர் தாவீதை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக என்று 3000 படை வீரர்களோடு அவரை தேடி சுற்றி திரிகின்றான். இந்த சவுல் அரசரை கடவுள் தாவீதினுடைய கைகளிலே ஒப்படைக்கின்றார். ஒப்படைத்தும் தாவீது சவுலை கொல்லாமல் விட்டு விடுகின்றார். பிறகு இதை எல்லாம் தாவீது சவுலிடத்திலே சொன்ன பிறகு சவுல் சொல்லுகின்றார் தாவீதை பார்த்து, நீ என்னிலும் நீதிமான். நன்றாக கேளுங்க அந்த வார்த்தைகள். ஒரு பகைவனாக இருந்து கொலை செய்ய தேடிக்கொண்டிருந்தவர் சொல்லுகின்றார், நீர் என்னிலும் நீதிமான். இதோ கடவுள் உன்னை ஆசிர்வதிப்பார். எவனாவது ஒருவன் தன் பகைவன் தன்னுடைய கைகளில் அகப்பட்டும் அவனுக்கு எதுவும் செய்யாமல் அவனை நலமுடன் அனுமதிப்பானா செல்ல? நீ அவ்வாறு செய்திருக்கிறாய். எனவே திண்ணமாய் நீ இஸ்ரவேலின் அரசனாக ஆவாய் என்று எனக்கு தெரியும் என்று குறிப்பிடுகின்றார். ஒரு பகைவன் மற்றொரு பகைவனை பார்த்து இவ்வாறு ஆசை கோரி அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுகின்றார் என்றால் அதற்கான காரணம் தாவீது அரசர் தன்னுடைய பகைவரை அவர் தீமையால் வெல்லாமல் நன்மையால் வென்றிருக்கின்றார். இன்று நாமும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்குமே நன்மைகள் செய்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்மோடு இருக்கின்றவர்கள் நமக்கு எதிராக தீமை செய்தாலும், நமக்கு எதிராக அவர்கள் பழி சொற்கள் சொன்னாலும் அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு நாம் ஆசை கூற அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனெனில் நாம் ஆசை கூறுவது நமக்கு மிகுந்த கைமாறு அளிக்கும் என்று நமக்கு விவிலியமானது எடுத்து சொல்லுகின்றது. பேதுரு முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்திலே சொல்லுகின்றார், மற்றவர்கள் உங்களுக்கு தீமை செய்தால் நீங்களும் தீமை செய்யாதீர்கள். பழி சொல் கூறினால் நீங்களும் பழி சொல் கூறாதீர்கள். மாறாக ஆசை கூறுங்கள். அப்பொழுது கடவுள் உங்களுக்கு கொடுத்துள்ள ஆசிர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். நீதிமொழிகளிலும் நமக்கு இதே வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன வேறு விதத்திலே. நீதிமொழிகள் 25வது அதிகாரம் 21 மற்றும் 22வது வசனத்தில் சொல்லப்படுகின்ற வார்த்தைகள், உன் எதிரி பசியோடு இருந்தால் அவனுக்கு நீ உணவு கொடு. உன் எதிரி தாகமாயிருந்தால் அவனுக்கு நீ தண்ணீர் கொடு. ஏனெனில் நீ இவ்வாறு செய்வதால் அவனுடைய தலையிலே நீ எரிதழலை குவிப்பாய். கடவுள் உனக்கு கைமாறு கொடுப்பார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் நம்முடைய எதிரிகளுக்கு நம்மால் முடிந்த இப்படிப்பட்ட செயல்களை செய்கின்ற பொழுது இறைவன் நமக்கு கைமாறு அளிக்கின்றார். இறைவன் நமக்கு ஆசீர்வாதங்களை அளிக்கின்றார். ஏனெனில் பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் இறைவனுக்குரியவை என்று மீண்டும் பவுலடியார் சொல்லுகின்றார். உரோமையருக்கு எழுதிய திருமுகம் 12வது அதிகாரத்திலே 17வது வசனம் மற்றும் 19வது வசனங்களில் இருந்து புனித பவுலடியார் சொல்லுகின்றார், மற்றவர்கள் உங்களுக்கு தீமை செய்தால் நீங்களும் தீமை செய்யாதீர்கள். மாறாக எல்லா மனிதருக்கும் எது நலம் என கருதுகின்றீர்களோ அவற்றையே செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு கூறுகின்றார், நீங்கள் யாரையும் பழி வாங்காதீர்கள். அதை நீங்கள் கடவுளுடைய சினத்திற்கு விட்டுவிடுங்கள். ஏனெனில் பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் கடவுளுக்கு உரியவன என்று மறைநூலில் எழுதியுள்ளது என்று சொல்லுகின்றார். நாம் நம்முடைய பகைவரை பழி வாங்க வேண்டிய அவசியம் அல்ல. மாறாக அதை நாம் கடவுளுடைய சினத்திற்கு விட்டுவிட வேண்டும். ஏனெனில் பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் கடவுளுக்கு உரியது என்று சொல்லுகின்றார். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும் என்றால், உன்னுடைய பகைவன் பசியாயிருக்கின்ற பொழுது உணவு கொடு. உன்னுடைய பகைவன் தாகமாயிருக்கின்ற பொழுது தண்ணீர் கொடு. இவ்வாறு செய்வதால் நீ அவனுடைய தலையிலே எரிதழலை குவிப்பாய். கடவுள் உனக்கு கைமாறு கொடுப்பார் என்று சொல்லிவிட்டு அந்த 21வது வசனத்திலே சொல்லுகின்றார், தீமை உங்களை வெல்ல விடாதீர்கள், நன்மையால் தீமையை வெல்லுங்கள் என்று சொல்லுகின்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஒரு தீமையை வெல்ல மற்றொரு தீமை எப்பொழுதுமே உதவி செய்யாது என்பதை தெரிந்து கொள்வோம். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சகோதரர் சகோதரிகள், உறவினர்கள், குடும்பத்தில் உள்ளவர்கள் நமக்கு எதிராக அவர்கள் தீமை செய்கின்றார்கள் என்றால்
பழிச்சொல் சொல்லுகின்றார்கள் என்றால் நாம் மீண்டும் தீமை செய்வதாலோ பழிச்சொல் சொல்லுவதாலோ நாம் அவர்களை வெல்ல முடியாது. மாறாக கடவுள் சொல்வது போன்று இந்த பழி வாங்குவது எனக்கு உரியது, அதை நீ என்னிடத்தில் விட்டுவிடு. உன்னுடைய பகைவனுக்கு நீ ஆசை வழங்கு, நான் உனக்கு கைமாறு அளிப்பேன், நான் உனக்கு ஆசை வழங்குவேன் என்று குறிப்பிடுகின்றார். எனவே நம்முடைய வாழ்விலே நாம் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டியது, ஒரு தீமையை மற்றொரு தீமையால் வெல்லவே முடியாது. நாம் அந்த தீமையை மற்றொரு தீமையால் வெல்ல செல்லுகின்றோம் என்றால் நாம் பெரும் பாவிகளாக மாறிவிடுவோம், நாம் பெரிய தீமைகளை செய்வர்களாக மாறிவிடுவோம். மாறாக தீமையை நன்மையால் மட்டுமே வெல்ல முடியும். நாம் நம்மோடு இருக்கின்ற ஒவ்வொருவரையும் அன்பு செய்து வாழ்வோம். நமக்கு எதிராக தீமை செய்தாலும் பழி சொற்கள் சொன்னாலும் நாம் அவர்களுக்கு தீமை செய்யாமல், பழி சொல்லுக்கு பழி சொல்லாமல் ஆசை கூறுவோம். இறைவன் நமக்காக வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தையும் கைமாறையும் பெறுவோம். ஆமீன்.